நம்மளுடைய சிம்மராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட நம்மளுடைய சனி பகவான் ஒரு 2.5 வருட காலமாக இவங்களை பயங்கரமாக பாடாப்படுத்திட்டார். 8ஆம் இடத்துல சனி போகிறாரே, நிறைய பிரச்சனை கொடுப்பாரோ, நிறைய போராட்டத்தை கொடுப்பாரோ அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் ஆல்ரெடி ஓடிட்டு தான் இருக்கு. நீங்கள் 5 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அந்த 5 விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா சனி எல்லளவும் உங்களுக்கு எடுக்க மாட்டான். 5 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு குறைஞ்சது ஒரு 2-3 வருஷமாக சிம்மராசிக்காரங்க சிரிக்கவே யோசிப்பாங்க. என்ன சிரிக்க? என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் சிரிச்சிருவேன், நான் எங்கே சிரிக்கிறது? சிம்மராசிக்காரங்க எக்காரணத்தை கொண்டும் ராசிக்கு 2ஆம் இடத்தை நம்முடைய சனி பகவான் பார்க்கறதுனால தன்னுடைய குடும்ப சார்ந்த விஷயங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியும். அடுத்தவங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சிம்மம் பாருங்கள் எப்பயுமே தலைவனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் உண்டு. குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா எனக்கு சொல்வாக்கு செல்வாக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் சிம்மம். என்ன வேணால் செய், குடும்பத்துக்காக எவ்வளோ வேணால் உழைக்கிறேன், ஆனால் எனக்கு கீழே நீ இருக்கணும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம ஃபேமிலியிலே நம்மளுக்கு பெருசாக பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை இருக்கிற மாதிரி இருக்காது. இந்த காலகட்டம் உங்களை காதலில் சிக்க வச்சு 2.5 வருஷத்தில் இருக்கிற பணத்தெல்லாம் பிடிக்கிடுவாங்க, இருக்கிற சந்தோஷத்தையும் பிடிக்கிடுவாங்க. ஸோ காதல் விஷயங்களை சிம்மராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏற்கனவே காதலில் இருக்கீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. இன்னைக்கு சனி பயிற்சி பலன்களை பற்றி நமக்கு ரொம்ப தெளிவாக விளக்குறதுக்காக நம்ம கூட 2 ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் டாக்டர் தீபா அருளானன் அவர்கள் வணக்கம். வணக்கம். டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் வணக்கம் சார். சிரமமே பட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்கு சிறப்பான வாழ்க்கை அமையுமா? இந்த 2026 சனி பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? அதாவது நீங்கள் அற்புதமாக சொன்னீங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க அப்படியே ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்த மாதிரி எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. நம்ம எங்கே இருந்தாலும் நமக்கு ஒரு மதிப்பு இருக்கணும், மதிப்பு இருக்க இடத்துல தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட நம்மளுடைய சிம்மராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட நம்மளுடைய சனி பகவான் ஒரு 2.5 வருட காலமாக இவங்களை பயங்கரமாக பாடாப்படுத்திட்டார். எப்படி படுத்தினார் அப்படின்னா, இவங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் சனி பகவான் ஒரு 2.5 வருட காலமாக இருந்தார். அப்போ 6க்கும் 7க்கும் அதிபதியான நம்முடைய சனி பகவான் தற்போது மீன ராசிக்குள்ளே வாக்கிய பஞ்சாங்கப்படி உள்ளே போகும்பொழுது அவர் நம்ம சிம்மராசிக்கு என்ன சொல்லுவோம், 8ஆம் இடம் சொல்லுவோம். 8ஆம் இடத்துல சனி போகிறாரே, நிறைய பிரச்சனை கொடுப்பாரோ, நிறைய போராட்டத்தை கொடுப்பாரோ அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் ஆல்ரெடி ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லி மேசராசிக்கு எப்படி சொன்னோமோ அதே தான் நம்முடைய சிம்ம ராசிக்கு சொல்ல போகிறோம். பொதுவாகவே சனி பார்வை என்பது நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய விஷயம். இவங்களுடைய செயல்பாடுகளில் நிறைய பக்குவப்பட்டுட்டாங்க. நான் தான், என்னால் தான் முடியும், நான் உனக்கு முடிச்சு கொடுக்கேன் அப்படின்னு நிறைய இடங்களில் மாட்டிட்டு தன்னுடைய வாழ்க்கையை இப்போ இவங்க தொலைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இதுக்கு ஒரு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். நம்முடைய கேது பகவான் வேறு ராசிக்குள்ளே தான் தற்போது ஒரு 6 மாத காலம், அதாவது கடந்த மே மாதமே உள்ளே வந்துட்டார். ஸோ அவரும் சனி கேது சும்மாவா சொல்லணும், 2 பேருமே செதுக்கிடுவாங்க. கடைசியில் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தவங்க இப்படி ஆகிட்டேன் அப்படிம்பாங்கள்ல, அதே மாதிரி தான் எப்படி இருந்த நீ இப்படி ஆகிட்டியப்பா அப்படின்னு சிம்மராசிக்காரங்களை பல அன்பர்கள், அதாவது இவங்களை பார்த்தா பேச பயந்தவங்க கூட பக்காவாக நின்று கேட்க வேண்டிய சூழ்நிலை இவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த நிலையிலிருந்து ஃபஸ்ட்டு மாற போகிறாங்க. இவங்க யார், இவங்களுடைய திறமை என்னங்கிறத மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சனி பார்வை விலகிறதே இவங்க சங்கடங்களை தூக்கி போட்டுட்டு சிறப்பான ஒரு லைஃப்பில் போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கேது உள்ளே உட்காந்துருக்காரு. ஏற்கனவே சனி பகவான் இவங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதனால் சந்தோஷமே இல்லை. இப்போ ஒரு குறைஞ்சது ஒரு 2-3 வருஷமாக சிம்மராசிக்காரங்க சிரிக்கவே யோசிச்சுப்பாங்க. என்ன சிரிக்க? என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் சிரிச்சிருவேன், நான் எங்கே சிரிக்கிறது அப்படின்னு தான் உங்களுடைய சூழ்நிலை இருந்திருக்கும். அந்த நிலை மாறப்படும். உங்களுடைய செயல்பாடுகளில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும், மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். எதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் மனதளவில் போராடுறீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த தருணம். இந்த நேரங்களில் சிம்மராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் கவனம் அப்படின்னா, சிம்மராசிக்காரங்க எக்காரணத்தை கொண்டும் ராசிக்கு 2ஆம் இடத்தை நம்முடைய சனி பகவான் பார்க்கறதுனால தன்னுடைய குடும்ப சார்ந்த விஷயங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது.
அடுத்தவங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கேர் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டையும் உங்கள் சார் கேர் இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல தான் மாறுது. அதே மாதிரி தான் இவங்க தலையெழுத்தும் மாறும். இவங்க அதில் தலையிடும்பொழுது அடுத்தவங்களுடைய பிரச்சனை, அடுத்தவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைனா வேகமாக பைக் எடுத்துகிட்டு ஓடினாங்கன்னா அந்த பைக் எடுத்துகிட்டு போய் அங்கே நின்னோடனே பிரச்சனை பண்ணவங்க வெளியே போயிடுவாங்க. சப்போர்ட் பண்ண இவர் உள்ளே உட்காந்துருவார். ஸோ அதில் கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பணம் கொடுக்க வாங்க விஷயங்களை நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க தலையிடவே கூடாது. ஒரு வார்த்தை பேசுகிறதா இருந்தாலும் யோசித்து தான் பேசணும். பட்டுன்னு வார்த்தையை விட்டுட்டாங்கன்னா இவங்க சொன்ன வார்த்தை தான் அங்கே தலைமை பொறுப்பாக இருக்கும். ஏன்னா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு தான் செயல்படுத்துவாங்க. இவனை உணர்ச்சிவசப்பட்டா இந்த பெண்ணை உணர்ச்சிவசப்படுற மாதிரி பாசமாக பேசினா இவங்க என்ன பண்ணுவாங்க, சட்டுன்னு போய் வாக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நிலையில் இந்த வட்டம் நிதானம் தேவை. ஒரு 2.5 வருஷத்துக்கு ஃபோனில் ஒரு கால் வந்து மாப்பிள்ளை வாடா மச்சான் வாடான்னு சொல்லி கூட்டா தயவு செய்து நான் இந்த ஊரில் இல்லைடா வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன்னு கூட சொல்லிக்கோங்க. அவசரப்பட்டு இந்த பக்கத்தில் தான்டா மாப்பிள்ளை இருக்கேன்னு போய் நின்னீங்கன்னா பக்காவாக உங்களை பிளான் போட்டு லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் கவனம் தேவை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுசாக காதலை சிக்கி தவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மட்டும் காதல் பண்ணுங்கள். இல்லைன்னா செவனேன்னு இருங்க. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களை காதலில் சிக்க வச்சு 2.5 வருஷத்தில் இருக்கிற பணத்தெல்லாம் பிடிக்கிடுவாங்க, இருக்கிற சந்தோஷத்தையும் பிடிக்கிடுவாங்க. ஸோ காதல் விஷயங்களை சிம்மராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏற்கனவே காதலில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் காதல் விஷயங்களில் ரொம்ப கவனமாக பேசுங்க. காதலன்கிட்ட பேசுகிறா இருந்தாலும் சரி, காதலிகிட்ட பேசுகிறா இருந்தாலும் சரி, கவனமாக பேசுங்க. 2 காதல் வருவதற்கான சூழ்நிலை வரும், 2மே பிரச்சனையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ இதில் நிதானம். அதுக்கடுத்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய நிதானமான விஷயம் நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன, சொந்த தொழில் செஞ்சுக்கிறீங்கன்னா தொழிலில் கிட்டத்தட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய பார்ட்னர் தொழிலில் கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களாம் ஒரு 10 மணி நேரம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கூட ஒரு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து சொந்த தொழில் பண்ண போகின்ற சிம்மராசிக்காரங்க பிரச்சனையில் மாட்ட மாட்டீங்க. டைம் அவங்கள விட குறைவாக இல்லாட்டி உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டியோட குறைவாக டைம் எடுத்திங்கன்னா சிரமப்பட வேண்டியிருக்கும் தொழிலில். ஸோ இதெல்லாம் கரெக்டாக செஞ்சால் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சனிப்பெயர்ச்சி காலமாக இருக்கும். மேக்ஸிமம் நான் சொன்ன மன அழுத்தம் விலகும். டோட்டலாக விலகிறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட இந்த இயர் எண்டுக்கு அப்புறம் தான். ஏன்னா கேது கொஞ்சமாக கடந்துடணும். கேது இருக்கிறதையும் கொஞ்சமாச்சும் தாக்கம் இருக்கும். ஆனால் ஒரு 60% உங்களுக்கு ரிலீஸ் உண்டு, ரிலாக்ஸ் உண்டு. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து நல்ல வகையிலேயே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லியிருந்தாரு. ஸோ உங்கள் பார்வையில் 2026 சிம்ம ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி அமைஞ்சிருக்கு? கண்டிப்பாம்மா. பொதுவாக வந்து பாருங்கள், சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் ஆஃப் 6 and 7, அதாவது 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 7ஆம் பாவம் கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். மீனத்தில் பயிற்சியாகி இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 8ஆம் பாவம் அதாவது அஷ்டமஸ்தானத்தில் வந்து உட்கார்றார் சனி பகவான். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஷ்டம சனி அப்படிம்பாங்கம்மா. இந்த அஷ்டம சனி அப்படின்னும் போது நான் சும்மா வந்து நிறைய ஆஸ்பெக்டில் ஃபால்ஸ் அஷூரன்ஸ் கொடுக்க விருப்பப்படல. சிம்மராசி என்பர்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 7 நாட்டு சனியில் 7.5 வருஷம் சனி பகவான் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய நம்மளை வறுத்தெடுத்து படிப்பினைகள் அப்படின்றத கொடுப்பான். அது அஷ்டம சனியில் 2.5 வருஷத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப இன்டென்சிஃபைடாக கொடுத்துருவோம். அப்போனா என்ன அர்த்தம், நாங்கள் ரொம்ப பயப்படணுமா, நாங்கள் அவள் தானே முடிஞ்சோமா அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் 5 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அந்த 5 விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா சனி எல்லளவும் உங்களுக்கு எடுக்க மாட்டான். 5 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு பெரிய அடி அப்படின்றது காத்திருக்கு. அது என்ன 5 விஷயம்? மொதல் விஷயம் நம்ம கையிருப்பு. என் கையில் இப்போ 10,000 ரூபாய் இருக்குன்னா சனி ஏதாவது ஒரு டாக்டிக்ஸ் பண்ணி அதை பிடுங்க பார்ப்பான். அவர் விடாகண்டனா பிடுங்க பார்ப்பாரு, நம்ம கொடாகண்டனா அவர்கிட்ட கொடுக்கூடாது. அப்படின்னா புரியலைங்க, தமிழ் தான் பேசுகிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஒரு காலத்தில் ரொம்ப அந்யோன்யமானவங்க, நமக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்க, ரொம்ப பிரியமானவங்க, மாட்டேன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு உறவு, ஒரு சொந்தம், ஒரு நட்பு உங்ககிட்ட கேட்கும், ஐயோ ரொம்ப அர்ஜென்ட்டுப்பா, 1 மணி நேரத்தில் கொடுத்துட்றேன், 1/2 மணி நேரத்தில் கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவை, 20,000 ரூபாய் தேவை, 10,000 ரூபாய் தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பாவம் 1 மணி நேரத்தில் கொடுக்குறேன் கொடுத்துட்டோம் அப்படின்னா 2.5 வருஷம் திரும்பி வர. ஆக இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. 2வது, நம்ம வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரும். அந்த சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஒர்க் ஓரியன்ட் ப்ரெஷர்ஸ் அப்படின்றது வரும். அதில் என்ன பண்ண முடியும், ரொம்ப சிம்பிள், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. 3வது, நம்மளோட குடும்பம்.
குடும்பத்தில் சிம்மம் வந்து பாருங்கள் எப்பயுமே தலைவனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் உண்டு. குடும்பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சொல்வாக்கு செல்வாக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் சிம்மம். என்ன வேணா குடும்பத்துக்காக எவ்வளோ வேணா உழைக்கிறேன், ஆனால் எனக்கு கீழே நீ இருக்கணும் அப்படின்ற, அதாவது நான் வந்து உன்னை விட பெட்டராக திங்க் பண்ணுவேன், உன்னோட பெட்டராக அனலைஸ் பண்ணுவேன், பெட்டராக முடிவு பண்ணுவேன். இதெல்லாம் நிதர்சனமான உண்மை தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம ஃபேமிலியிலே நம்மளுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை இருக்கிற மாதிரி இருக்காது. பியாண்ட் தட் அதுக்கு மேலே ஜென்மத்திலே கேது இருக்கிறதுனால ஃபேமிலியில் மதிப்பு மரியாதை இருக்குங்க. ஆனால் முன்னே இருந்த மாதிரி நான் குடும்பத்தோட அந்யோன்யமாக இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தனிமை வந்து கொடுமையாக இருந்துச்சு. இப்போ காலகட்டம் எனக்கு தனிமை இனிமையாக இருக்குது. ஐ நீட் அ ஸ்பேஸ். நான் வீட்டோடவே இருக்கேன் அப்படின்னாலும் இந்த லோட்டஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தாமரை இலையில் தண்ணி மாதிரி இருக்கேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு இருக்கும். இது நல்லதா, ரொம்ப நல்லது. பல பிரச்சனைகள் வந்து நம்ம மீள்றதுக்கு ஜென்மகேது நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள், நம்மளோட நெய்பர்ஸோட நம்மளுக்கு பெருசாக நல்ல உறவு அப்படின்றது இருக்காது. நம்ம அவங்கள விட்டு விலகி இருக்காமல் இருக்கும். இது ஒன்றும் பெருசாக நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த நெய்பர்ஸ் அக்கம் பக்கத்து வீட்டாரில் நம்மளுக்கு ரயில் ஸ்நேகம் மாதிரி தான். அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷனில் இங்கேருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகிறோன்னா போகிற வழி ஃபுல்லும் பேசிகிட்டே போவோம். அவங்க ஸ்டாப்பிங் வந்தோடனே அவங்கள நம்ம பெருசாக கவலைப்படுறதில்ல. ஐயோ அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்களேன்னு வருத்தமாக படுறோம். ரயில் ஸ்நேகம் மாதிரி தான் அக்கம் பக்கத்து வீட்டு பர்சனாலிட்டிஸ். அவங்களுக்கு நம்ம பெருசாக வந்து இம்பேக்ட் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து 5வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை. இல்லை அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நைட் டைம் ட்ராவலிங் வேண்டாம், 2 வீலர் ஓட்டுறது வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கும் மேலே சனியினோட பார்வை 2, 5, 10. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் வருதுனாலும் நான் போய் தலையிட்டு அதை சமாதானப்படுத்தி நான் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வேண்டாம். குடும்பத்தில் யாருக்கு நல்ல நேரம் இருக்கோ அவங்கள டீல் பண்ண சொல்லிடுங்க, அமைதியாக இருந்துருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இருக்குன்னா இந்த காலகட்டம் நான் வந்து பாருங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு பிரச்சனை பண்ணி அதை வாங்கணும் அப்படின்னு நினச்சா வேண்டாம், அமைதியாக இருங்க. குழந்தைங்க கிட்ட சரிக்கு சரி நின்று நான் உன்னை வந்து கண்டிஷனாக திருத்துவேன் அப்படின்ற விஷயம் வேண்டாம், விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. பிள்ளைங்களா அவங்களுக்கும் நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக வரும்போது பிள்ளைங்களா மாறிடுவாங்க. பிள்ளைங்க கிட்ட பெருசாக வந்து வாக்குவாதம் அப்படின்றது வேண்டாம். 3வது விஷயம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 10ஆம் பாவத்தை அவர் பார்க்குறாரு. தொழில் ஸ்தானத்தில் ப்ரெஷர்ஸ் நிறைய இருக்கும். இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறீங்க அப்படின்னா நல்லது. அந்த ப்ரெஷர்ஸ் யாருனால வரும்? நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா ஹையர் அஃபிஷியல்ஸ்னால பிரச்சனை வரும். அதே மாதிரி நம்ம கீழே வேலை செய்கிறவங்கள ஹையர் அஃபிஷியல் இந்த விஷயத்தை இந்த டார்கெட்டை இத்தனை நாளில் முடிக்கணும்பா, கீழே வேலை செய்கிறவங்க நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டான். இந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் வரும். சுயதொழில் வச்சு நடத்துகிறவங்களுக்கும் இதே ப்ரெஷர் தான். நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்க கரெக்டாக வேலை செய்ய மாட்டாங்க, அதனால காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். பட் எதுவாக இருந்தாலும் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி போய்டும், கவலைப்பட வேண்டாம். பொதுவாக இந்த சிம்மராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனிக்குன்னே இருக்கிற ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் எது அப்படின்னா அறந்தாங்கி பக்கத்தில் எட்டியத்தளி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே அகஸ்தீஸ்வரர் கோயில். உலகத்திலே ஒரே ஒரு அஷ்டம சனிக்கான பரிகார ஸ்தலம் அது. முடியும் அப்படின்னா அங்கே போய் ஈசனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடியாதவங்க இங்கே பொழிச்சலூரில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் இருக்குது, அங்கே போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். இந்த பதிவை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா யாரும் பயப்பட வேண்டாம், ஐயோ என்ன இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு. எச்சரிக்கையாக இருக்கீங்க அப்படின்னா நல்லது மட்டுமே நடக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற வகையில் 2 பேருமே ரொம்ப அழகாக சில விஷயங்களை எடுத்து சொல்லியிருந்தீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.